வாழ்வோம், வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்களால் சீடர் காதி லட்சுமணராஜ். தொடர்ந்து பலர் சொல்லிட்டு வருவோம் அவருடைய கிட்ட படிச்சது எல்லாம். இப்போ பொறிகள்ல காரை சொல்றோம், கண்ணை சொல்றோம், மூக்க சொல்றோம், வாயும் இல்லைங்களா? அப்போ இந்த வாயில இன்னைக்கு எத்தனை பிரச்சனை? புண்ணு வந்துடுது, ஈறு வீக்கம் வந்துடுது, ஈரல ரத்தம் வருது, பாத்தீங்களா? இதை விட என்ன ஆகுது? வீக்கமாயிடுச்சு. உள்ள வேகுனா வலி. இந்த சொத்தப்பது எத்தனை பேர் நம்ம பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, பல்லு விளக்குறது, ஆத்துல போனா மண்ணை போட்டு விளக்குவாங்க, சாம்பலை போட்டு விளக்குவாங்க, கறி தட்டி கருகில விளக்குவாங்க. அது இல்லாம வேப்பங்குச்சி, கருவேலங்குச்சி, கொட்டைக்குச்சி, இது மாதிரி ஆலந்தூள், ஆலங்குச்சி எல்லாம் போட்டு விளப்பாங்க. அவங்களுக்கு எந்த நோயுமே இல்லை வாயில. நாம அதையெல்லாம் செய்யறது இல்லை. பரவாயில்லை, நீங்க தினமும் காலையில அந்த கொஞ்சம் வாய் சுத்திக்கு நீர் சொல்லுவேன். ஒரு அவ்வளவு நீரை விட்டு, எப்போ வாய் சுத்தம் எந்திரிச்சும் ஒண்ணுக்கு போய் வாய் சுத்தி வந்தப்போ நீரை மட்டும் இவ்வளவு விட்டு நல்ல கண்ணை மூடி நல்லா பாருங்க. மெதுவா அவசரம் எல்லாம் கொட்டுங்க. எத்தனை தடவை சிரமம் இல்லாம ஒரு 21 தடவை கூப்பிடுங்க. தண்ணி ஜூடாயிக்கும், வலு வலுன்னு விளக்குன மாதிரி ஆயிடும். அந்த ஆன பிறகு பாருங்க பக்கவாட்டுல அந்த பக்கம் 3 தடவை, இந்த பக்கம் 3 தடவை. அப்புறம் அந்த கொப்பளிச்ச மாதிரி கொஞ்சம் பரிசலாம் பூரா தண்ணி ஜூடு, பச்சை தண்ணி ஜூடு. உமிழ்நீர் சொல்றப்ப அதை மாதிரி ரொம்ப ஜூடு. செரிமானம், உணவுகளை செரிமானம் பண்ணதே உமிழ்நீர் அமிர்தம். அதை கொப்பளிச்சுட்டு நல்ல முறையில அப்படி செய்யறப்போ அப்புறம் கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஊரும் கண்ணை மூட்டு மீண்டும் வாய் மூடி குமிங்க. வாய் திறங்க, வலு வலுன்னு சட சடான்னு வரும். இது என்ன ஆகுன்னா பூரா தண்ணி படுறது. ஒண்ணு வேணாங்க, ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கும். கருப்பா இருக்கிற மண்ணு போயிட்டு இருந்தா வெளுத்தாயிடுது. அந்த கருப்பையே சுத்தம் பண்றப்போ இது இது ஒரு பயிற்சியும் கூட. இதனால கண்ணு ஒடுக்கு விழுந்திருந்தாலும் நிமிர்ந்துக்கும், கண்ணுக்கு எல்லாத்துக்கும் சக்தி இருக்கும், தொண்டைக்கும் சக்தி, தொண்டை சம்பந்தமான உதரங்கள் கூட நீக்கிறதுக்கு அது வழிவெடுக்கும். இந்த நம்ம சொன்ன வாயில் ஏற்படுற நாக்குல சுவையற்று போறது எல்லாமே மாறி நல்ல சுவையோடு இருக்கும். எதை போட்டாலும் நாக்குல உமிழ்நீர் சுரந்து நல்லா சப்பளிச்சு மென்னு சாப்பிட்றப்ப உள்ள போறப்ப செரிமானமாய் சத்து நீர் உருவாகி அதுல இருந்து ரத்தம் உருவாகும். கடைப்பிடிங்க, பயன் இருக்கு. நன்றி, வணக்கம்.